இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் ஆழமாக ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இடத்துல நம்மை போல இரத்தத்தையும் சதையும் உடைய ஒரு ஊழியனாகிய எரேமியாவினுடைய நிலைமையையும் ஜனத்தின் நிலையையும் ஆண்டவருடைய நிலையையும் குறித்து இந்த அதிகாரம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் மழை தாழ்ச்சி, அதாவது வறட்சி, குடிப்பதற்கே தண்ணி இல்லாத ஒரு ஃபண்டமெண்டல் நீட்ஸை சந்திக்கப்பட முடியாத ஒரு நிலைமை, மனிதர்கள் மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வாடுகிற நிலைமை, விவசாயம் அழிந்து போகின்ற ஒரு போன நிலைமை, அங்கே குட்டி போட்ட பெண்மான் குட்டியை பராமரிக்க முடியாத ஒரு நிலைமை, காட்டு கழுதைகளெல்லாம் காற்றை உட்கொண்டு அவைகளினுடைய கண்கள் பூத்து போகிற ஒரு மிகப்பெரிய கொடுமையை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். பஞ்சம், பட்டயம், வறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய அங்கே எரேமியா அவர் 7ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அழகாக கதறி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும், எங்கள் செயல்கள் மிகுதியாய் இருந்தாலும், நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததெல்லாம் உண்மைதான். நீர் இஸ்ரவேலரின் நம்பிக்கை அல்லவா? ஆபத்து காலத்துல எத்தனையோ நேரம் ரட்சித்திருக்கிறீங்களே, நீங்க எங்க ரட்சகர் அல்லவா? நீர் எங்களுக்கு சொந்தமானவர் அல்லவா? ஆனால் பரதேசியை போல, வழிபோக்கனை போல எங்க வாழ்க்கையில செயல்படுகிறீரே என்று சொல்லி, நீர் விடாய்த்து போன புருஷனை போல, ரட்சிக்க முடியாத பராக்கிரமசாலியை போல நீர் இருக்கிறீரோ? நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி இந்த பஞ்சத்தின் நடுவில், பட்டயத்தின் நடுவில், வறுமையின் நடுவில் அங்கே எரேமியா கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி அவர் அங்கு இங்கும் நகல விடாதபடி அவரை இறுக பிடித்து கொண்டு அத்தனையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஜனத்தின் நிலைமையை எரேமியாவுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆசாரியர்கள் எல்லாம் அவங்க போக்கில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே. எரேமியாவை இந்த வறட்சியை விட பாவம் கொடுமையானது. எரேமியாவே, இந்த பஞ்சத்தை விட, பட்டயத்தை விட, வறுமையை விட, தரித்திரத்தை விட பாவமானது கொடுமையானது. பாவத்தின் சம்பளம் அது மரணம் அல்லவா? இந்த பாவத்தில் மக்கள் ஒரு புற்றுநோயை போல இருக்கிற பாவத்தில் தொடர்ந்து நீடிச்சாங்கன்னு சொன்னா அவங்க நித்திய நரகத்துக்கு நேராக சென்று விடுவார்கள் அல்லவா? மனிதனுடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் அழிவில்லையே, அவர்கள் நித்திய தண்டனை இல்லைன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ள வரணுமே. அதனால அவர்கள் மனம் திரும்புகிறதற்காக இந்த வறட்சிகள், இந்த பஞ்சம், இந்த பட்டயம், இந்த நாச மோசங்கள் எல்லாம் அவர்களுக்கு நேராக வந்த போதிலும் கூட இன்னும் அவர்கள் பாவத்தில் உறுதியாய் நிற்கிறார்களே. நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம், மன்றாட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தோடு கூட சேர்த்து 3வது முறையாக ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிறார். நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலியையும் காணிக்கையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று இங்கே ஆண்டவர் பதில் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய நிலைமையை, இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கும் போது அவர் சொல்லுகிறார் 17ஆம் வசனத்துல, என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமாரத்தி ஆகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறா. நான் வெளியே போனா பட்டயம், கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. நகரத்துல வந்தா பஞ்சத்துல வருந்துகிறாங்க. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இரவும் பகலும் ஓயாம என் கண்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும்
பாவம் கொடியதானது. இந்த பாவத்தில் ஜனங்கள் வாழ்கிறபடியினால நான் எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவரோ அந்த அளவுக்கு நான் நீதி செய்கிற ஆண்டவர் என்கிற தன்னுடைய நிலையில அத்தனை உறுதியாக அவர் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் 3 முறை ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்ன போதிலும் கூட நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எரேமியா மீண்டுமாக 19ஆம் வசனத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிறார். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, சீயோன் உம்முடைய ஆத்துமாவுக்கு அரோசிகமாயிற்றோ, அதாவது அது உமக்கு வெறுப்பாயிற்றோ, ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை அடிக்கிறீங்களே. சமாதானத்துக்கு காத்திருந்தா நன்மை இல்லை, ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தா ஆபத்து. எங்கள் தீமைகளை எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமா பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காம இருங்க. உமது மகிமையுள்ள சிங்காசனத்தை கனவீனப்படுத்த வேண்டாம். நீங்க தான் மழை தரணும், மற்ற தெய்வங்கள் மழை தர முடியாது. நீங்க தான் இதுல இருந்து ஒரு விடுதலையை தரணும்னு சொல்லி அத்தனை பிடிவாதமாக ஜெபித்த போதிலும் அவர்கள் அங்கே சிறையிருப்புக்கு சென்றதை பார்க்கிறோம். அதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, இவ்வளவு ஆழமாக உமது மகிமையுள்ள சிங்காசனத்தை கனவீனப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்த பொழுதிலும் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லையே. ஏன் என்று சொன்னால், பட்டயத்தை விட, பஞ்சத்தை விட, கொள்ளை நோயை விட, நாசமோசங்களை விட பாவத்திற்காக ஜனங்கள் கதறி அழ வேண்டும் என்கிறதுல ஆண்டவர் அத்தனை உறுதி உடையவராக பாவம் செய்கிற ஜனங்களுக்கு தன்னால உதவி செய்ய முடியாது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். உலகத்தின் அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக என் இயேசு மாற்றப்பட்ட பொழுது எரேமியாவை போலத்தான் 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் இந்த பாத்திரத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதை, உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக பாவமே அறியாத என்னை நீர் வைத்திருக்கிறீரே. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இது என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி இரத்தத்தின் வேர்வையினுடைய பெருந்துளிகள் இரத்தமாய் விழுகும்படியாக ஜெபித்த போதிலும் கூட அந்த 3 முறை ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரால பதில் கொடுக்க முடியவில்லை. கண்களில் இரவும் பகலும் எனக்கு கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய மடியிலேயே செல்ல குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து இத்தனையாய் கெத்சமனே தோட்டத்தில் கதறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையெல்லாம் இந்த ஜனங்களுடைய பாவங்கள், இந்த பாவமாகிய இந்த புற்றுநோயானது என் ஜனங்களை விட்டு நீங்குகிறதற்கு, எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதற்கு ஒரே ஒரு பரிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகத்தின் அத்தனை பாவங்களையும் அவர் மேல சுமத்தி அவரை நிறுத்தி இருக்கிறபடினால இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே தன்னை நொறுக்குகிறதற்கு ஒப்பு கொடுத்தார். என் ஜனங்கள் எப்படியாகிலும் பாவத்திலிருந்து விடுதலையாகி விடுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவரால் கொடுக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் அவர் சிதைக்கப்பட்டார் என்றே சொல்ல வேண்டும். அத்தனையா எல்லா விதமான பாடுகளையும் ஏற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது எப்படி எரேமியா ஜெபிக்கிறாரோ, உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதுங்கன்னு ஜெபிக்கிறாரோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்டாங்க. ஒவ்வொருத்தரா கேட்கிறாங்க அவரை பார்த்து, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஜெபி. அவர்கள் கேட்கிறார்கள், ஒவ்வொருவரும் அங்கே கேட்கிறார்கள், போர்ச்சியவர்கள் கேட்கிறார்கள், நீ யூதருடைய ராஜாவானால் உன்னையே ரட்சித்துக் கொள்ள வேண்டியது தானே. எல்லாரையும் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கொத்துக் கொள்ள திராணி இல்லை, கள்ளனே சொல்றான். நீ யூதருடைய ராஜாவானால், ரட்சகரானால் நீ என்னையும் உங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லியெல்லாம் அத்தனை காரியங்கள் சிங்காசனத்தை, மகிமையுள்ள சிங்காசனத்தை கனவீனப்படுத்துகிற அளவிற்கு கேள்விகள் கேட்ட போதிலும் கூட ஆண்டவரால் கிரியை செய்ய முடியல. பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டின போது கூட இயேசு சொல்லுகிறார், என்னால முடியும், நான் வேண்டிக் கொண்டால் இத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் ஆண்டவர் கட்டளையிடக்கூடும். ஆனாலும் கூட இந்த பாவம் கொடுமையானது, பட்டயத்தை விட கொடுமையானது.
வறுமையை விட கொடுமையானது, கொள்ளை நோயை விட கொடுமையானது. இது நீக்கப்பட வேண்டும். என் ஜனங்கள் மத்தியிலிருந்து இது நீக்கப்பட்டாதான் அவங்க நித்திய ராஜ்யத்திற்குள்ள வர முடியும். என்னுடைய இரத்தத்தினால அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டு முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் நித்திய காலமாக எங்களோடு கூட பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவர்கள் வாழ முடியும். ஆகவே இந்த காரியங்களுக்கு என் பிதா செவி கொடுக்காவிட்டாலும் நான் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த காரியத்தை பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்ட இயேசு இந்த பாவத்தினுடைய கொடுமைகளை மாற்றும்படியாக எல்லா விதமான நாம் அனுபவிக்கிற வேதனைகளை பார்க்கிலும் இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுனால ரத்தம் சிந்தப்படுகிற அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று வேதம் நம்மை கேள்வி கேட்கிறது. ஆகவே நம்முடைய வறுமைக்காக, நம்முடைய பஞ்சத்துக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய பட்டினிகளுக்காக நாம் கதறுகிறதை பார்க்கிலும் அதிகமாக பாரத்தோடு கூட ஆண்டவரே உங்களால் கிரியை செய்ய முடியாதுதான், நாங்கள் பாவத்தில் நிலைத்திருந்தா எங்களை நீங்கள் விடுதலை செய்ய முடியாது ஆண்டவரே. நாங்கள் மற்ற காரியங்களுக்காக கதறுகிறோமோ இல்லையோ ஆண்டவரே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன்தான பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன்தான பாக்கியவான். எரேமியா தன்னுடைய ஆண்டவரே பாரத்தை எல்லாம் ஒரு மனிதனாக வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அத்தனையாய் கெத்சமனே தோட்டத்தில் கதறினார். ஆனாலும் எங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு உம்மோடு கூட வாழ வேண்டும் என்பதில்ல ஆண்டவரே, நீர் அத்தனை நீதி உள்ளவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடினால உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவத்தில் நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் கதறுதல்கள் அவர்களுடைய வேதனைகள் எங்களுக்கு பெரிதாயிருந்தாலும் அவர்களை எச்சரித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் மாத்திரமே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும் என்பதை தைரியமாக சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.